ஆசரிப்பு கூடாரம். இந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்த ஒரு வருஷத்திற்குள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்தார்கள். இதை கட்டுவதற்கு யார் யோசனை கொடுத்தது தெரியுமா? கர்த்தராகிய தேவன்தான் யோசனை கொடுத்தார். மோசே சீனாய் மலையில் இருந்த பொழுது இதை கட்டுவது எப்படி என்பதை கர்த்தர் சொன்னார். அதை எளிதில் பிரிக்க முடிகிற விதத்தில் அவர் கட்ட சொன்னார். அப்போதுதான் இஸ்ரவேலர் வேறொரு இடத்திற்கு போகும்போது கூடாரத்தை தனித்தனியாக பிரித்தெடுத்து செல்ல வசதியாக இருக்கும். அதோடு போகும் இடத்தில் மீண்டும் கூடாரம் போடுவதற்கும் வசதியாக இருக்கும். இஸ்ரவேலர் அந்த வனாந்தரத்தில் இடம் விட்டு இடம் செல்லும் பொழுது இந்த கூடாரத்தையும் தங்களோடு எடுத்துச் சென்றார்கள். கூடாரத்தில் உள்ள அந்த சிறிய அறையின் ஒரு மூலையில் ஒரு பெட்டி, அதாவது ஒரு பேழை இருப்பது தெரிகிறதா? இது உடன்படிக்கை பெட்டி என்று அழைக்கப்படுகிறது. இதன் இரு முனையிலும், இந்த இரு முனையில் ஒன்று அந்த முனையில் ஒன்றும் பொன்னால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தன. தேவன் மறுபடியும் அந்த 10 கட்டளைகளை 2 கற்பலைகளையும் எழுதினார். ஏன்? முதலில் எழுதியதான் மோசே உடைத்து விட்டாரே. இந்த கற்பலைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டன. ஒரு ஜாடியில் மன்னாவும் அதற்குள் வைக்கப்பட்டது. மன்னா என்பது நினைவென்று உனக்கு நினைவிருக்கிறதா? மோசேயின் அண்ணன் ஆரோனை பிரதான ஆசாரியனாக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தர் தொழுது கொள்ள அவர் ஜனங்களுக்கு உதவி செய்கிறார். அவருடைய மகன்களும் ஆசாரியர்களாகவே சேவை செய்கிறார்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் தூபவர்க்கம் என்று அழைக்கப்படுகிற வாசனை பொருளை ஆசாரியர்கள் எரிக்கும் பீடம் இருக்கும். 7 விளக்குகளை உடைய ஒரு விளக்கு தண்டும் அங்கே இருக்கிறது. இந்த அறையில் இருந்து இன்னொரு பொருள் மேசை, அதன் மேல் 12 அப்பங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் ஒரு பெரிய கலசம், அதாவது குழிவான பாத்திரம் இருக்கிறது. அதன் தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. கழுவுவதற்கான இந்த தண்ணீரை ஆசாரியர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒரு பெரிய பலிபீடம் இருக்கிறது. கர்த்தருக்கு பலி செலுத்தப்படுகிற மிருகங்கள் இங்கே எரிக்கப்படுகின்றன. அவர்கள் முகாமிட்டிருந்த இடத்தின் நடுவில் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. அதை சுற்றி இஸ்ரவேலர் கூடாரங்களில் வசிக்கிறார்கள். ஆமென்.